பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் அல்ல, சுயமரியாதை சின்னத்தில் போட்டியிடுவதாக அவரது மகன் ரவீந்திரநாத் கூறியிருக்கிறார். தங்கள் கட்சி கொடியை அபகரித்து இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். அறந்தாங்கியில் அவர் பேசியதை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இந்த தொகுதியில பிரதமர் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது பிரதமர் முகம் வளர்ச்சியோடு ஓபிஎஸ் அங்க நிற்கணும், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இங்க வந்து சந்திக்கணும் என்று அவர் பேசினார். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு தொண்டர்களின் மீட்பு குழு நீங்க இருக்கு. கட்சியை அபகரித்திருக்கலாம், கொடியை அபகரித்திருக்கலாம், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். புராணத்துல, ராமாயணத்துல, மகாபாரதத்துல இப்படி எல்லா புராணத்திலையும் எடுத்து பார்த்தால் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். ஆனால் அந்த புராணத்துல, அந்த கதையில இறுதியில தர்மம் வெல்லும் என்பதுதான் முடிவுரை. அந்த தர்மத்தை வெல்லக்கூடிய ஒரு களம் இந்த ராமேஸ்வரம் நாடாளுமன்ற தேர்தல். ஏதோ ஐயா அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் நிற்கின்றார்கள் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயா அவர்கள் சுயேட்சை சின்னம் அல்ல, அது சுயமரியாதை துணியுடைய சின்னம். அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான சின்னம். அது இந்த அறந்தாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான சின்னம்.